ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜோதிட விதிப்படி எந்த திசா புத்தி வரும்போது நமக்கு வந்து அதிகப்படியான பணம் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு சின்ன விதிப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் திசா புத்தி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு புத்தி 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையோ இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த அதிகப்படியான பணம் வரக்கான சூழ்நிலை அமையும். அப்படி இல்லாதவங்க 5ஆம் அதிபதியாவது 2ஆம் இடத்துல இருக்குதான்னு பாருங்கள். இல்லை 9ஆம் அதிபதியாவது 2ஆம் இடத்துலையோ இருக்குதான்னு பாருங்கள். இல்லை 2ஆம் அதிபதி 5, 9, 11 இந்த 3 இடத்துல மாறி மாறி இருக்குதா அப்படின்னு பாருங்கள். 2, 5, 9, 11 இந்த ஸ்தான அதிபதிகள் ஒன்றுக்கு ஒன்று மாறி இருக்குது அப்படின்னா அந்த திசையோ புத்தியோ வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான பணம் வரக்கான சூழ்நிலை அமையும். அதுவும் 2ஆம் அதிபதி 11லேயே 11ஆம் அதிபதி 2லேருந்துன்னா கண்டிப்பாக சொல்லிடலாம். கன்ஃபார்ம் அந்த திசை புத்தி வர அந்த 1 இயரோ 2 இயரோ இருந்தாலும் சரி, அந்த 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து மிக அதிகப்படியான வருமானம் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே அந்த திசா புத்தி முடிஞ்சவங்களும் அந்த டைமை நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டைமில் தான் நீங்கள் வந்து அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்கான சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஜோதிட விதி எல்லாத்துக்குமே பொருந்தும். குறிப்பாக உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வலிமை அடையக்கூடாது. அப்படி வலிமை அடைஞ்சதுன்னா நீங்கள் வரக்கூடிய பணம் எந்த வழியில் போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி செலவாயிடும். 6, 8 வலிமையாக குறைவாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய பணம் உங்கள் கையிலையும் சேஃபாக இருக்கும். முக்கியமாக லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும். லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து லட்சமாக கோடியாங்கிறத சொல்ல முடியும். ஆனால் லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு அந்த திசாபுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.